சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. மத்திய அமைச்சராக பொறுப்பேற்கிறார் அண்ணாமலை. டெல்லி பயணம் மேற்கொண்டுள்ளார் அண்ணாமலை என்ற தகவலை நாம் ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம். தற்பொழுது உள்துறை அமைச்சரை சந்தித்து பேசியுள்ளார். தேசிய கூட்டமைப்பின் மிக முக்கியமான நபராக பதவி பெற்றுள்ள அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலைக்கு முக்கியமான அமைச்சரவையில் இடம் கொடுப்பதாக ஏற்கனவே உள்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். இன்னும் 4 வாரத்தில் அமைச்சராக பொறுப்பேற்பார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அண்ணாமலைக்காக பிரதமர் மோடி அவர்கள் மத்திய அமைச்சரவையை மீண்டும் மாற்றும் விதமாக அமைப்பார் என்றும், தற்பொழுது எம்பியாக தேர்வு செய்யாமல் எப்படி அமைச்சராக பொறுப்பேற்பார் என்ற உங்களது கேள்விற்கு மகாராஷ்டிரா அல்லது கர்நாடகா போன்ற மிக முக்கியமான மாநிலங்களவை மூலமாக அவர் எம்பியாக தேர்வு செய்யப்படுவார். மாநிலங்களவையின் எம்பியாக தேர்வு செய்யப்பட்டு அமைச்சராக பொறுப்பேற்பார். உதாரணத்திற்கு மத்திய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்களும் எந்த ஒரு தேர்தலிலும் போட்டியிடவில்லை. மாநிலங்களவையின் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுத்தான் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். அதுபோல்தான் தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் பதவி பறிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு உயர் பதவியாக அமைச்சர் பதவி கொடுக்கப்படும் என்ற நம்பிக்கை அளிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அதற்கான ஏற்பாடுகள் டெல்லியில் நடைபெற்று வருவதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக பாஜக அதிமுகவுடன் கூட்டணி வைத்துவிட்டது. 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழலாக அமையும். 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேலாக திமுக வெற்றியடையும் என்று பெரிதளவில் நம்பிக்கை வைத்திருந்த ஸ்டாலினாக இருக்கட்டும், உதயநிதியாக இருக்கட்டும், தற்பொழுது அதிமுக கூட்டணி வைத்த பாஜகவிற்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகளும் கிளம்பிவிட்டது. கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் பாஜக, அதிமுக, பாமக, தேமுதிக இவர்கள் கூட்டணி உறுதி செய்யப்பட்டால் திமுக வெற்றியடைவது கடினம். மக்கள் திமுகவை புறக்கணித்து விட்டார்கள். கடைசி நேரத்தில் தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவின் தலைமை ஏற்றுவிட்டால் நிச்சயம் எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் திமுக இழக்க நேரிடும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுப்பது சரிதானா? அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டால் நிச்சயமாக தமிழகத்தின் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படுமா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர்கள் செய்த ஊழலையும், அமைச்சராக இருந்தவர்களிடம் இருந்து பணங்களை பெற்று சரியான கொள்கைகளுக்கு பணத்தை வழங்காமல் கால நீடிப்பு செய்ததை வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து சிறையில் அடைப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். அண்ணாமலைக்கு மீண்டும் தலைவர் பதவி கொடுத்திருக்கலாமா அல்லது அவர் அமைச்சராக பொறுப்பேற்பது, வாழ்த்துக்கள் தெரிவிப்பது சரிதானா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.